ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் தண்டுக்கீரை பொரியல். தண்டுக்கீரையை நல்லா எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டு, வெங்காயத்தில் தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வணக்கிட்டு கீரை 4-5 தடவை கழுவி நல்லா வடிகட்டிட்டு போட்டு நல்லா பெரட்டணும். வெங்காயத்தோடு பெரட்டி மூடி வச்சிடணும். 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கீரை வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் தேங்காய், தேவைப்படுற அளவுக்கு வரமிளகா போட்டு வெறும் வடச்சட்டியில் எண்ணெயில் ஊற்றாமையே நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு இப்படி போட்டால் கம்மன்னு கீரை மனம் அப்படி இருக்கும். சாப்பாடில் பெரட்டி சாப்பிட்லாம், பொரியலாகவும் சாப்பிட்லாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு, கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் முழுசாக இருக்கும். பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி தக்காளி போட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சப்பொடி எல்லாத்தையும் அளவாக போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தால் புளிக்குழம்பு ரெடி. ஆனால் நான் புளி போட மாட்டேன், எனக்கு புளி சேராதனால தக்காளி, நாட்டு தக்காளி போட்டுருவேன். புளிக்குழம்பு ரெடி. வெள்ளை சாப்பாடு. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.